யுக்ரைனில் ரஷ்ய ராணுவம் விடிய விடிய கொடூர தாக்குதல் நடத்தியுள்ளனர். இந்த தாக்குதலில் 4 பேர் சம்பவ இடத்திலேயே பலியானதாக தகவல் வெளியாகியுள்ளது. யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையேயான போர் 4 ஆண்டுகளை எட்டியுள்ளது. ஏராளமான அப்பாவி மக்கள் பலியாகியுள்ளனர். இருதரப்புக்கும் இடையே அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்தியும் உடன்பாடு எட்டப்படவில்லை. அமைதி பேச்சுவார்த்தைக்கு உக்ரைன் அதிபர் தயாராக இருப்பதாக அறிவித்தும் ரஷ்யா இறங்கி வரவில்லை. உக்ரைன் மீதான தாக்குதலை தீவிரப்படுத்தி வருகிறார். இந்த நிலையில்தான் ரஷ்ய ராணுவம் விடிய விடிய ஏவுகணை மற்றும் ட்ரோன்களை வீசி கொடூர தாக்குதல் நடத்தியுள்ளனர். இந்த தாக்குதலில் 4 பேர் பலியானதாக கூறப்படுகிறது. ரஷ்யாவின் இந்த தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், யுக்ரைனுக்கு எதிராக ரஷ்ய ராணுவம் 300 ட்ரோன்களை வீசி தாக்குதல் நடத்தியுள்ளன. இந்த தாக்குதலில் எரிசக்தி உற்பத்தி திறன்கள், துணைமின் நிலையங்கள் கடும் சேதமடைந்துள்ளதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அது மட்டுமின்றி குடியிருப்பு மற்றும் பொதுமக்கள் வசிக்கும் இருப்பிடங்கள் பெருமளவில் அழிக்கப்பட்டுவிட்டன. டினிப்ரோ, சைட்டோமிர், கீவ் உள்ளிட்ட பல இடங்களில் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. கீவ் நகரத்தில் பல லட்சம் வீடுகள் தற்போது மின்சாரம் இல்லாமல் தவித்து வருவதால் பாதுகாப்பு படையினர் அனைவரும் களத்தில் உள்ளனர். ரஷ்யா தாக்குதல் சம்பவங்களை இதோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார்.